Hi everyone, welcome to Films to Fashion. So, hope you all fine. ஸோ இன்றைக்கி என்னடா காலையில் வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? காலையில் தோணுச்சு, சரி இது சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகட்டும், சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, இதுக்கெடுத்தாலும் கத்துவாங்க. ஏதாவது ஒன்று சொல்ல போனாக்கா எரிஞ்சு விழுவாங்க. இதாக ஒரு வேலை சொன்னாக்கா இதை நான் செய்யணுமா அப்படின்னு ஏற்று கேட்பாங்க. ஸோ சில நேரங்களில் அவங்கள நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்னைக்காச்சும் இந்த பிஹேவியருக்கு பின்னால் என்ன இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பொதுவாக நம்ம என்ன சொல்லிட்டு போயிடுவோம், ஆமாம் எதுக்கெடுத்தாலும் கற்று தான் செய்வாங்க, எதுக்கெடுத்தாலும் இப்படி தான் பேசுவாங்க, எதுக்கெடுத்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் போவீங்களே ஒழிய, அந்த பிஹேவியருக்கு பின்னால் என்ன இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை உட்காந்தே அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா? அதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு நீங்களாவே முடிவு பண்ணி போயிடுற இல்லைங்களா? ஆனால் உண்மை என்னன்னு தெரியுங்களா? அவங்க எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க, இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க, ஒரு கடமைக்காக செய்ய மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே தான் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அவங்க இருக்கிற இடம் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே 100% அவங்க வில்லிங்காக தான் செய்வாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பதிலாக யாராவது சமைக்கணும், அவங்களுக்கு பதிலாக யாராவது வீட்டு வேலை செய்யணும் அப்படின்றது அவங்க எதிர்பார்ப்பே கிடையாது. அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னாக்க, அவங்க எமோஷ்னலாக சேஃப் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னாக்கா எமோஷ்னல் சேஃப்டி, எமோஷ்னலாக செக்யூரிட்டி வேணும் அவங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா, அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்லும்போது என்ன வேலை செஞ்சுட்டா அப்படின்னு கேட்குறத விட, என்னம்மா ஆச்சு, ஏதுமா ஆச்சு, என்ன முடியலையா, சரி இரு அப்படின்னு ஒரு 2 வார்த்தை நீங்கள் கைண்டாக பேசி பாருங்கள், அவங்களுக்கு கூட அந்த டயர்டு கூட போயிடும். அதை நம்ம யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே நமக்கு ஒரு பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, அவங்களுடைய சர்வீஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை ஒரு பொக்கிஷமாக நம்ம நினைக்கிறது கிடையாது. அது ஒரு கிராண்டடாக நமக்கு வாலண்டரியாக கொடுத்துட்டாங்க, நமக்கு தான் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய சர்வீஸை நாம் அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை அம்மாக்களோ இந்த மாதிரி ஓவர்ஹேம் ஆகி அவங்களோட எமோஷன்ஸ் வெளிப்படுத்த முடியாமல் கத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, உண்மையிலே அவங்களுக்கு தேவை உங்களுடைய இதமான வார்த்தைகளும் உங்களுடைய ப்ரெசன்ஸு மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாங்க, மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அது எதுவுமே வேல்யூ கிடையாது. பட் உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களுடைய எமோஷ்னல் சேஃப்டி நீங்கள் கொடுக்கறது மட்டும்தாங்க அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.